படத்தோட ஹீரோ ஒரு பெரிய ஆர்க்கிடெக்சராக ஆகணும்னும், ஹீரோயினும் பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும்னு சொல்லி 2 பேரும் சென்னையில் இருக்கிறப்ப, அவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணி லவ் பண்ணாங்கிற ஒரு படம் தான் கப்புள் ஃப்ரெண்ட்லி. வாங்க இந்த படத்தோட முழு கதையும் பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கார். திருச்சியிலேருந்து வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. பட் வேலை கிடைக்கல. அவரோட எய்மான ஆர்க்கிடெக்சராக தான் ஆகணும்னு சொல்லி அதுக்கான வேலையை தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்தில் ஆல்ரெடி அவர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கனால 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரோட லவ்வரும் அவரும். அந்த டயத்தில் சிவாவுக்கு அங்கே சாப்பிட்ற ஐஸ்கிரீம் கூட காசு கொடுக்குற நிலைமையில தான் அவர் இருக்கார். கடைசியில் சிவாவோட லவ்வர் என்ன கேட்குறாங்கன்னா, "நீ எப்போ தான் வேலைக்கு போக சிவா? நமக்கு இது ஃப்யூச்சரை பார்க்கணும்னு சொல்கிறப்ப, ஆல்ரெடி நான் உனக்கு லோன் எடுத்து கொடுத்துருக்கேன். அது இன்னும் நீ கட்டாமல் வச்சுருக்க. இது சரிப்பட்டு வராது. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு" சொல்லி அங்கேருந்து அவரோட லவ்வர் போயிடுறாங்க. அங்கேருந்து சிவா கொஞ்சம் சோகத்தோட வீட்டுக்கு கிளம்பி போகிறான். வீட்டுக்கு போகிற நம்ம படத்தோட ஹீரோ சிவாவுக்கு அவங்க அப்பா எப்போ தாண்டா வேலைக்கு போகணும்னு சொல்லி அவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்காரு. ஹீரோ தனக்கு பிடிச்ச வேலைக்கு தான் போவேன்னு சொல்கிறப்ப, "அப்பா நீ இருந்து எனக்கு என்னடா பிரயோஜனம்? ஒரு வேலைக்கு போறியா என்னன்னு?" சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காரு. கடைசியில் சிவா எப்படியாவது வேலை தரணும்னு சொல்லி அப்ளிகேஷன் ஒவ்வொரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் அவருக்கு அப்ளிகேஷன் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. இருந்தாலும் விடாமல் அவர் வேலை தேடிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பாவோட ப்ரெஷர் தாங்க முடியாமல், சரி நம்ம இந்த வீட்டிலேருந்து இருந்தால் நல்லா இருக்கான்னு சொல்லி சென்னை போயிடுவோம். சென்னை போய் நம்ம அங்கே வேலை தரலான்னு சொல்லி வீட்டிலேருந்து சென்னை கிளம்புறாரு. சிவாவோட வீட்டில் உள்ள எல்லாரும், "வேலைக்கு போக வேண்டாம்டா, இங்கே இருடா, இங்கேருந்து வேலை பாருன்னு" சொல்கிறப்ப, "இருக்கட்டும்மா, நான் சென்னை போகிறேன். கண்டிப்பாக நான் சென்னை போய் வேலை தேடிடுவேன். நான் அங்கே போயிட்டு உங்களை கூப்பிட்றேன்னு" சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறாரு. நம்ம படத்தோட ஹீரோயினான மித்ரா ஒரு ஹாஸ்டலில் தங்கி சென்னையில் வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஐடி கம்பெனிக்குள்ளே போகணுன்னு சொல்லி ஆசைப்பட்டு இங்கே வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் வேலை கிடைக்கல. இருந்தாலும் ஒவ்வொரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊரில் இருந்தால் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு சொல்லி இங்கே வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் ஒவ்வொரு கம்பெனியாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்ம படத்தோட ஹீரோ வீட்டுக்கு ரெண்ட் கட்ட முடியாமல் மொட்டை மாடில தூங்கிட்டு இருக்காரு. வேலை இல்லை. இருந்தாலும் என்ன பண்ண, வேலை தேடணும்னு சொல்லி மறுபடியும் சென்னையில் வேலை தேடிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ரெண்ட் கூட கொடுக்க முடியாத நிலமையில தான் ஹீரோ இப்போ இருக்காரு. சென்னையில் வேலை கிடைக்காதனால இப்போதைக்கு ரேப்பிடோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ரேப்பிடோ ஓட்டி தான் இப்போ அவரோட செலவுகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒவ்வொரு நாளாக ரேப்பிடோ ஓட்டி அவரோட லைஃப்பை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ தான் நினச்ச மாதிரி தான் ஆர்கிடெக்ட் ஆகணும்னு சொல்லி ரேப்பிடோ ஓட்டிக்கிட்டே தன்னோட வேலைக்கும் இங்கே தேடிக்கிட்டு இருக்காரு. பட் அவருக்கு எந்த வேலையும் கிடைக்கல. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அவரோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒவ்வொரு கம்பெனியாக இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிக்கிறாரு. ஹீரோயினும் இதே சென்னையில் அவங்க ஆசைப்பட்ட ஐடி ஃபீல்டுக்கு போகணுன்னு சொல்லி அவங்களும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே தன்னோட கரியர் நோக்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது தன்னோட கரியரில் போய் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி அப்படியே 2 பேருமே சென்னையில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே சென்னையிலேருந்து தன்னோட எய்முக்காக நோக்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் நம்ம ஹீரோயினோட அப்பா, "நீ ஊர் கிளம்பி வாம்மா, நீ கிளம்பி வா, உனக்கு பையன் பார்த்துருக்கேன், உனக்கு கல்யாணம் பண்ணுன்னு" சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டுட்டே இருக்கா. ஹீரோயின், "எனக்கு வேலை கிடச்சிச்சுமா, நான் வந்துடுறேன்னு" சொல்லி வீட்டை சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு அவங்களோட அண்ணன் தான் கொஞ்சம் செலவுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி தான் அவரோட வாழ்க்கையும் போய்கிட்டு இருக்கு. ஹீரோ இப்படியே அவங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் நைட்டு ஒரு பொண்ணை ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் வாசலில் நிற்கிறாரு நம்ம ஹீரோ. அப்போ தான் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறாங்க. மித்ராவை மீட் பண்ணுறப்ப, "நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை இறக்கி விட்டேன். அவங்க காசு கொடுக்காம போயிட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் வாங்கி கொடுங்கன்னு" சொல்லி நம்பர் எழுதி கொடுக்குறாங்க. உண்மையிலே இறக்கி விட்டிங்களான்னு சொல்லி அந்த பொண்ணு போய், "இந்த மாதிரி ஒன்று ரேபிட்டோவில் ட்ராப் பண்ணவர் வெளியே நிற்கிறாரு. அவருக்கு அமௌண்ட்டு நீ போட்டது போகலன்னு" சொல்லி, "இல்லை, நான் அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ அவர் தூங்கிட்டு இருக்காரு. மித்ரா இப்போ ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டிய நிலமை வந்துருச்சு. ஏன்னா அவங்க அப்பா அங்கே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கனால ஊருக்கு கிளம்புறாங்க. இந்த டயத்தில் நம்ம ஹீரோக்கு ஃபோன் போட்டு, "என்ன கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பேமெண்ட் தரேன்னு" சொல்கிறப்ப, "ரேபிட்டோ தாங்க ஓட்டுறேன், நான் வேறு எந்த சர்வீஸும் பண்ணல" சொல்கிறப்ப, "கொஞ்சம் எனக்காண்டி ஹெல்ப் பண்ணுங்கள் வாங்கன்னு" சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய்கிட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாண்டில் இறக்கிட்ட மித்ரா மறுபடியும் ஹீரோக்கு ஃபோன் போட்டு, "நீங்கள் கொஞ்சம் இங்கே வரீங்களா, மறுபடியும் என்னை ஹாஸ்டலில் இறக்கி விடுங்கன்னு" சொல்கிறப்ப, "ஏங்க?" அப்படின்னு சொல்கிறப்ப, "இல்லைங்க, எனக்கு கால் லெட்டர் வந்திருக்கு, நான் மறுபடியும் ஜாயின் பண்ண போகிறேன்னு" சொல்கிறாங்க. "சரி வாங்க வண்டியில் ஏறுங்க, நான் உங்கள் ஹாஸ்டலில் இறக்கி விட்டுறேன்னு" சொல்லி போகிறப்ப, "சரிங்கன்னு" சொல்லிட்டு இறக்கி விட்டு போகிறாங்க. அப்புறம் தான் தெரியும், ரூமை வெக்கேட் பண்ணலாம், மறுபடியும் ரூமுக்கு போக முடியல. மறுபடியும் ஃபோன் போட்டு, "நீங்கள் கொஞ்சம் எனக்கு இங்கே வரீங்களான்னு" சொல்லி கூப்பிட்றாங்க. மித்ரா இப்போ ரூமை வெக்கேட் பண்ணனால, ரூம் கிடைக்காதனால சிவாட்ட, "எனக்கு கொஞ்சம் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் ட்ராப் பண்ணி விட்டுருங்கன்னு" சொல்கிறப்ப, 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் அங்கே வேறு ஒருத்தவங்க இருக்காங்க. இதனால் ஃப்ரெண்டு வீட்டில் தங்க முடியாத நிலமை வந்துடுது. மறுபடியும் மித்ரா சிவாவுக்கு ஃபோன் போட்டு, "கீழே நின்னுங்க, நான் வரேன்னு" சொல்கிறப்ப, எங்கெங்கே போகணுன்னு சொல்கிறப்ப, "இந்த மாதிரி ரூம் இல்லை, நான் வேறு ரூம் தேடணும், கொஞ்சம் ரூம் கிடைக்க வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு" சொல்கிறாங்க. இப்போ வேறு வழியே இல்லாமல் மித்ராவும் சிவாவும் சேர்ந்து ரூம் தேடி அலையிறாங்க. எங்கெங்கேயோ போகிறாங்க. சென்னையில் உள்ள எல்லா ஹாஸ்டலு, பிஜி எல்லா இடமும் தேடுறாங்க. ரூம் எதுவும் கிடைக்கல. ரெண்ட் அதிகமாக இருக்குது. இல்லை அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியே ரூம் தேடி 2 பேரும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த டைமில் சிவாவுக்கு ஒரு யோசனை தோணுது. ஏன்னா சிவா இப்போ ரெண்ட் கொடுக்க முடியாமல் அந்த ரூமில் இருக்கான். மித்ராவை அந்த ரூமை ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா சிவாவோட ரெண்ட் பிரச்சனை தீருதுன்னு சொல்லி மித்ராட்ட சொல்கிறாங்க. மித்ரா ஒத்துக்க மாட்டேங்க. "நீங்கள் நம்புங்க, நான் நல்ல பையன் தான். நீங்கள் என் ரூமில் ஷேர் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு ரெண்ட் பிரச்சனை இருக்காது. நீங்கள் வேணால் என்னோடய ரூமை எடுத்துக்கலாம். நான் வேணால் மொட்டை மாடியில் போய் படுத்துக்கிறேன்னு" சொல்லி மித்ராவை கன்வின்ஸ் பண்ணுறான். "இல்லை இருக்கட்டும்னு" சொல்கிறப்ப, "வாங்க என்னோடய ரூமுக்கு வாங்க, ஷேர் பண்ணிக்கலாம்னு" சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியாக கூப்பிட்டு போகிறான் மித்ராவை சிவா.
வழக்கம் போல் சிவா தூங்கி ஏஞ்சிட்டு வந்து மித்ராவை பார்க்குறான். மித்ரா எந்திரிக்கல. வழக்கம் போல் அவன் வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான் ரேபிட்டோ ஓட்டுறதுக்கு. ஏன்னா அவனை சர்வே பண்ணணும் இல்லையா? அவன் அங்கேருந்து வேலைக்கு கிளம்பி போகிறான். கிளம்பிக்கிட்டு இருக்கான். மித்ரா தூங்கி ஏஞ்சி ரூமை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாட்கள் செல்ல 2 பேரும் சேர்ந்து அவங்களோட வேலையை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் போக 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 இவங்க 2 பேத்துக்குள்ள பழக்கம் அதிகமாகுது. நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்துடுறாங்க 2 பேருமே. சிவாவும் சிவாவும் மித்ராவும் 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிறாங்க. அவங்க எப்படிலாம் அவங்க போகணும்னு சொல்லி 2 பேரும் அவங்களோட ஒரு எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. சிவாவை பார்த்து மித்ரா, நீ வேணால் கொஞ்சம் உன்னோட ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருன்னு சொல்கிறப்ப, உனக்கு கம்யூனிகேஷன் தான் பிரச்சனையாக இருக்குது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி மித்ரா ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ சிவா கொஞ்சம் ஷேவெல்லாம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய ஸ்டைலெல்லாம் மாற்றிக்கிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறக்காண்டி மித்ராவோட இப்போ கிளம்பி போகிறான். 2 பேரும் சேர்ந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறக்காண்டி கம்பெனி போய் தன்னோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் அவங்க அதை ஏற்றுக்கல, ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஏதாவது சின்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் டீக்கேல நின்று 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மித்ராவும் சிவாவும் 2 பேரும் கிளம்புறாங்க. போகிற வழியில் கொஞ்சம் பைக் ரிப்பேர் ஆனால மெக்கானிக் ஷாப்பில் விட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த டயத்தில் மித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வேணால் உனக்கு ஆன்லைனில் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுவோம், அதில் உன் கம்பெனியை பற்றி ஒரு ஃபேக்கான கம்பெனி ரெடி பண்ணி அதுக்கு ரேட்டிங் கொடுத்து அது மூலமாக நம்ம ஏதாவது லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்கிறப்ப, சிவா இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லுவா. இல்லை கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி ஒரு கம்பெனியை உருவாக்கி அதுக்கு ரேட்டிங் கொடுக்க சொல்கிறான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக. இப்போ ஆன்லைனில் அந்த பேஜை க்ரியேட் பண்ணியாச்சு, ரேட்டிங்கும் நல்லபடியாக போட்டாச்சு. இப்படியே நைட்டு போய் தூங்குறான் சிவா தூங்கி முடித்த காலையில் அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபஸ்ட்டு அவனுக்கான ஒரு ஆர்டர் கிடைக்கிது. ஸோ இதை மித்ராட்ட போய் சொல்கிறான். கண்டிப்பாக இதை போய் நம்ம செய்கிறோம், நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி போகிறாங்க கிளைண்ட்டை பார்க்குறதுக்கு. மித்ராவும் சிவாவும் கிளைண்ட்டை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிளைண்ட்டு சிவாட்ட, நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நாங்கள் உங்களுக்கு குறைஞ்ச கொட்டேஷன்லாம் நல்லபடியாக பண்ணித்தரோம் சார்னு சொல்கிறப்ப, சரி உங்களோட கொட்டேஷனை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு கிளைண்ட் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்னுடைய வாஷ் பேஷன் கீழே ஒரு பாக்ஸ் எனக்கு ரெடி பண்ணி தரணும், இதுதான் என்னுடைய கொட்டேஷனு, எனக்கு இந்த சின்ன சைஸில் ஒரு பாக்ஸ் வேணும், இதை நிறையா பேர்கிட்ட கேட்டேன், இது யாருமே பண்ணித்தரல, நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்க நல்லாயிருக்குன்னு சொல்கிறப்ப சிவா சிரிக்கிறான். சார் இல்லை சார், நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லி மித்ரா சொல்கிறப்ப, வேறு வழி இல்லாமல் யோகி பாபா வர சொல்லி அந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்குறான். சிவாவும் மித்ராவும் ஆர்டர் முடிச்ச கையோட மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டோட சாவியை தொலைச்சிட்டு வந்துடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் வீட்டை உடச்சி உள்ளே போக வேண்டியதாக இருக்குது. கடைசியில் இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினும் கேரளாவில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்க ஏன் கேரளா போனாங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ மழை பெய்யறனால 2 பேரும் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்காங்க. மித்ரா தன்னுடைய எக்ஸ் லவ்வை சொல்லிக்கிட்டு இருக்கான். இதே மாதிரி சிவாவும் தன்னோட எக்ஸ் லவ்வை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் அவங்க எக்ஸ் லவ்வை சொல்லிவிட்டு ரொம்ப மழையில் நனைஞ்சிட்டே ரூமுக்கு போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் அப்படியே அவங்களுக்குள்ளே ரொம்ப பேசிகிட்டே போகிறனால கொஞ்சம் மிங்கிள் ஆகிடுறாங்க. முடிஞ்ச அளவு கிஸ் வரைக்கும் போயிடுறாங்க. இப்படியே நாட்கள் போக போக 2 பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்புக்கு போயிடுறாங்க. மாற்றி மாற்றி ஃபோன் பேசிக்கிட்டு அப்படியே ஊர் சுற்றிக்கிட்டு அவங்களோட லிவிங் ரிலேஷன்ஷிப்பு நல்லபடியாக போய்கிட்டுருக்கு. சிவாவுக்கு ஃபஸ்ட் டைம் அந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தனால அதே கஸ்டமர் இன்னொரு கஸ்டமர் ரெஃபர் பண்ணியிருப்பார். அந்த கஸ்டமர் தன்னோட வீட்டுக்கு நீங்கள் தான் ஃபுல்லாகவே நீங்கள் இன்டீரியல் பண்ணி கொடுக்கணும், ஏன்னா உங்களை பற்றி அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறப்ப அவருக்கு ரொம்ப இதாகிடும். ஏன்னா 2வது ப்ராஜெக்ட் இல்லையா. இப்போ 2வது வீட்டுக்கான வேலை ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த வீட்டோட ஃபுல் இன்டீரியல் அவர் பார்க்கறனால ஃபுல்லாகவே அங்கே தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்போ ப்ராஜெக்ட்லாம் நல்லபடியாக போனல சிவா இப்போ அந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து அங்கே 2 பேரும் தங்கிட்டு இருப்பாங்க. சிவாவும் மித்ராவும் அவங்களுக்கு நல்லபடியாக லைஃப் ஸ்டைல் போய்கிட்டு இருக்கும். அந்த டயத்தில் மித்ரா வெளியே போயிருப்பாங்க அவங்களோட வேலை விஷயமா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா வேறு ரேபிட்டோவில் புக் பண்ணியிருப்பாங்க. அவங்க வர லேட்டானால சிவாவே போய் திரும்ப பிக்கப் பண்ணுறக்காண்டி. சிவா இப்போ மித்ரா பார்த்துருவாங்க. 2 பேரும் நடந்து பேசிகிட்டே போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ சிவா, நீ என்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ணு, எதுக்கு திரும்ப ஐடியிலே ட்ரை பண்ணுற, அதான் உனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறப்ப மித்ரா, எனக்கு நான் பிடிச்ச வேலையை பண்ணணும், நீ எப்படி உன்னோட ஃபீல்டில் நீ பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ணுறியோ அதே மாதிரி எனக்கு நான் பிடிச்ச வேலையை பண்ணணும், ஸோ நான் எனக்கு பிடிச்ச வேலையை தான் பார்க்க போகிறேன்னு சொல்லப்போ 2 பேரும் சண்டை போட்டு பெரிய வாக்குவாதமாகி 2 பேரும் சண்டை போட்டு பிரிகிற மாதிரி ஆயிரும். இந்த டைமில் சிவாவோட அப்பா அம்மா, நாங்கள் சென்னைக்கு வரோம், அண்ணனோட ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலில் காட்டுறக்காண்டி ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு அங்கே வரேன்னு சொல்லுவாங்க. மித்ராவோட அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஊருக்கு வரியா வரலையான்னு சொல்கிறப்ப, இல்லை நான் வரேன்ப்பான்னு சொல்கிறப்ப, இல்லை நானே ஊருக்கு வரேன், அங்கே ஒரு பையனை பார்த்துட்டு அந்த பையன் அங்கே தான் வேலை பார்க்குறான், அவனை அங்கேயே பார்த்து பேசி முடிச்சிடுவோன்னு சொல்லி நாங்கள் நைட்டாக நாளைக்கு கிளம்பி ஊருக்கு வரோம்னு சொல்கிறப்ப மித்ரா சிவாவும் இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. இப்போ அப்பா அம்மா வரனால மித்ரா தன்னோட ஃப்ரெண்டு வீட்டில் போய் தான் வீடுன்னு சொல்லி தன்னோட அப்பா அம்மாவை தங்க வச்சு அவங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து அந்த பையனையும் பார்த்து பேசி முடிக்கிறக்காண்டி போயிடுவாங்க. சிவாவும் மித்ராவும் 2 பேரும் சண்டை போட்டனால சிவா போனால் மித்ரா எடுத்துக்கவே மாட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் சிவா மித்ராவை தேடி அவங்க வீட்டுக்கு போயிடுவான். போனதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க டயத்தில் வீட்டுக்குள்ள காலிங் பெல் அடிக்கும். யாரா காலிங் பெல் அடிக்கான்னு சொல்லி பார்த்தா அவங்களோட அப்பா அம்மா, ஊருக்கு போன அப்பா அம்மா திரும்ப வந்துடுவாங்க. என்னம்மான்னா, டிக்கெட்டை மாற்றி புக் பண்ணிட்டோமா, அதனால் நாளைக்கு நான் காலை தான் எனக்கு பஸ்ஸுன்னு சொல்கிறப்ப மித்ராவோட அப்பா இங்கே யாரும் இருக்காங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. கடைசியில் நம்ம சிவா மாட்டிக்கிடுவார். 2 பேரோட லவ்வும் வீட்டுக்கு தெரிஞ்சிடும்.
மித்ராவோட அப்பா சிவா உள்ள வந்து பார்த்து அடித்து பெரிய பிரச்சனை ஆயிரும். கீழே கீழே கூட்டு வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டுருவாரு. எப்படி என் வீட்டுக்குள்ளே நீ வரலான்னு சொல்லி. அப்புறம் மித்ராவோட ஃப்ரெண்டு அங்கே வந்துடுவாங்க. வந்து இந்த எல்லா பிரச்சனையும் அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. இது என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு எல்லாமே சொல்லிடுவாங்க. கடைசி மித்ராவோட அப்பா அதை ஒத்துக்க மாட்டார். ஏன்னா நீ வேறு ஜாதி, நான் வேறு ஜாதிங்கிற மாதிரி எனக்கு என் ஜாதி ஜனம் ஒத்துக்காது, அதனால் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி 2 ஃபேமிலியும் பேசி முடிச்சு எனக்கு ஒத்து வரான்னு சொல்லி மித்ராவை கூப்பிட்டு ஊருக்கு போயிடுவார். ஊருக்கு கிளம்புற டயத்தில் மித்ரா ஓடி வந்து சிவா ஃபேமிலியை பார்த்து உங்கள் எல்லாத்தையும் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் எங்கள் அப்பா மனசு கஷ்டப்படாமல் நடந்துக்கிறேன், நான் ஊருக்கு போகிறேன், ஊருக்கு போனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சிவா காண்டாக்ட் பண்ணி பார்ப்பான், மித்ராவால் ஃபோன் எடுக்க முடியாது. கடைசியில் மித்ரா பார்த்த பையனை போய் நேரில் பார்த்து பேசிட்டு இல்லை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன்ப்பா நான் அப்படின்னு சொல்கிறப்ப மித்ராவை தேடி மறுபடியும் ஃபோன் போட்டே இருப்பான். மித்ராவால் ஃபோன் பிக்கப் பண்ணவே முடியாது. மித்ராவுக்கு நிறையா முறை ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான், மெசேஜ் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். மித்ராவால் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. வேறு வழி இல்லாமல் சிவா மித்ரா பார்க்கறக்காண்டி நேரில் பார்த்துலான்னு சொல்லி ஊருக்கு கிளம்ப டயத்தில் தான் மித்ரா வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வரும். இந்த மாதிரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோன்னு சொல்லி. அப்போ தான் நேராக சிவா மித்ரா பார்க்க ஹாஸ்பிட்டல் வருவான். மித்ராவுக்கு மூளையில் ஒரு சில பிரச்சனை வந்துடும். அதனால் அவங்களோட செல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செயலுக்கு ஆரம்பிச்சுன்னா ஒவ்வொரு ஆர்கனாக போயிடும்னு சொல்கிறப்ப சிவாவால் தாங்கிக்க முடியாது. வேறு வழியே இல்லாமல் மித்ராவை ஹாஸ்பிட்டலே வச்சு பார்க்குற மாதிரி ஆயிரும். அங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது சிவாவால் ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு ஆயிரும். சிவா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். மித்ராவை ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அங்கேயே போய்கிட்டு குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கிட்ட ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்பாங்க. இந்த நேரத்தில் மித்ராவுக்கு ஒரு ஆசை வரும், என்னை இங்கேருந்து வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி. மித்ரா இங்கேருந்து எங்கேயாவது கூட்டு போன்னு சொல்கிறப்ப சிவா மித்ராவை கூப்பிட்டு கேரளா போயிருப்பான். படத்தோட இடையில அவங்க கேரளா போன மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த சீன் வந்து இங்கே தான் வந்திருக்கும். அவங்க 2 பேரும் கேரளாவில் இருப்பாங்க. 2 பேருமே கேரளா சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா மித்ராவுக்கான அந்த ஒரு விஷயம் இருக்கனால சிவா அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லி கேரளாலே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. மித்ராவை ஃபுல்லாகவே சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லி ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருப்பான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல மித்ராவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் மறக்க ஆரம்பிச்சிடும். அவங்க வந்துட்டு போன பாதையை மறக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வரது கூட மறக்க ஆரம்பிச்சிடும். அந்த நிலைமைக்கு மித்ரா போயிடுவாங்க. கடைசியில் மித்ராவோட வீட்டிலேருந்து எல்லாருமே சிவாவை கண்டுபிடிச்சி சிவா இருக்க இடத்துக்கு வந்துடுவாங்க. கேரளாவில் இருந்த இவங்க 2 பேத்தையுமே அவங்க ஃபேமிலி கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மித்ராவோட அப்பா வந்து என்னை மன்னிச்சிருப்பா, உன்னை தப்பாக நினச்சேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்பார். அதுக்கப்புறமா மித்ராவை மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. மித்ரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட டயத்தில் அவங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கண் முழிச்சு பார்ப்பாங்க. ஆனால் யாருக்குமே அவங்களுக்கு அடையாளம் தெரியாது. ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மெமரி லாஸ் ஆகிக்கிட்டே வரும். இது சிவாவால் தாங்கிக்க முடியாமல் இருக்கும். மித்ராவுக்கு எல்லாமே மறக்க ஆரம்பிச்சிடும். ஒன்றே ஒன்று தவிர சிவா கூட இருந்த அந்த பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டை மட்டும் அவங்களால மறக்கவே முடியாது. அந்த நினைவுகளோடையே மித்ராவும் இந்த உலகத்தை விட்டே போயிடுவாங்க. சிவாவும் மித்ராவை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான். சிவா மித்ராவோட நினைவுகளோடயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அப்போ தான் மித்ரா தான் இறக்க போகிற தெரிஞ்சு சிவாவுக்கு ஒரு டைரி எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ இதை பற்றி கவலைப்படாத, நீ மூவ் பண்ணுங்கிற மாதிரி அந்த டைரியில் எழுதியிருக்கோம். கண்டிப்பாக மித்ராவை நம்ம மிஸ் பண்ணுவோம்.